தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்காரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது சந்தோஷமா எவ்வளவு இருக்கு? பெரிய ஒரு மாபெரும் வெற்றி. யாருமே எதிர்பார்க்காத எல்லாமே என்ன பேசுனாங்க, "அவனுக்கு என்ன தெரியும்? வாக்குலாம் இது ம். கூட்டம்லாம் வந்து வாக்கா மாறுமான்னு?" ம். கேட்டாங்க. இப்ப ம். என்ன எது வாக்கா மாறுச்சு? ம். கூட்டம் தானே வாக்கா மாறுச்சு. ம். பணம் வந்து வாக்கா மாறுச்சா? ம். பணம் என்னது? அவர் என்ன சொன்னாரு? ம். "பணம் வாங்குனா கூட உங்க மனசுக்கு என்ன தோணுதோ ம். அதான் நீங்க பண்ணணும்னு" சொன்னாங்க. ம். பணம் வந்து என்ன பண்ணுச்சு? வாங்குச்சு. ம். அந்த பணத்திலேயே அவரோட ம். காஸ்டியூம் வாங்கி தான் இப்ப எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அப்ப என்ன தெரியுது? ஜனங்க யோசிக்கிறாங்க. ம். சின்ன பசங்க கூட இப்ப எல்கேஜி, யூகேஜி பசங்களுக்கு கூட தெரியுது. அரசியலே தெரியாத பசங்க இப்ப எல்லாருமே இவரு தளபதி வந்த பிறகு அரசியலை பத்தி பேசுறாங்க. ம். இது தளபதி வந்தது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இது. ம். பிரேமலதா அவங்க என்ன சொன்னாங்க? ம். எங்க ஆட்சியில என்ன நடந்தது? வெறும் கற்பழிப்பு, வெறும் கஞ்சா மட்டும் தான். ஒரு ஆட்சியில என்ன நடக்கக்கூடாது? இது மட்டும் தான் நடக்கக்கூடாது. ம். இது நீங்க எப்படி ஒரு ஒரு ஓப்பனா பப்ளிக்கா நீங்க ம். சொல்லலாம் சொல்லுங்க? இது எவ்வளோ பெரிய தப்பு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இது. இது இவ்ளோ சூப்பரா இருந்திருக்கு. ஆனா நாங்கலாம் ஆக்சுவலா எனக்கு என்ன வருத்தம்னா, நான் ஓட்டு மாத்தி வேற மேரேஜ் ஆனத மாத்திட்டேன். ஆனா இருந்தாலும் நான் பிரெக்னன்சி டைம்ல 9th மந்த் இவர் தளபதிக்காக டிராவல் பண்ணி போய் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். திருப்போரூர்ல போய் எங்க இருந்தாலும் நம்ம ஓட்டு போடணும்னு